கடவுளின் அன்பும் இரக்கமும் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அவருடைய அன்பும் இரக்கமும் அனைவருக்கும் கிடைத்து கொண்டிருக்கின்றது. கடவுள் அப்படிப்பட்ட ஒரு கடவுளாகத்தான் இருக்கின்றார். கடவுளின் முன்னிலையில் அனைவரும் சமமாக, கடவுளின் முன்னிலையில் அனைவரும் அவருடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் அங்கே யாருக்கும் பாரபட்சம் பார்ப்பதில்லை. இழந்து போனதை மீட்டெடுக்கும் இயேசுவாக நமது இயேசு இருக்கின்றார் என்ற உன்னதமான சிந்தனையை முன்னிறுத்தி நாம் அனைவரும் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த நாளிலே இழந்து போனதை தேடி வரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பாவிகளை தேடி வரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆக லூக்கா நற்செய்தியிலே பார்க்கின்றோம், இந்த கடவுள் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருக்கின்றார், எப்படிப்பட்ட ஒரு கடவுளாக இருக்கின்றார் என்று நாம் சிந்திக்கின்ற வேளையிலே, இந்த கடவுள் பாவிகளை மன்னிக்கும் கடவுள். இந்த ஆண்டவர் பாவிகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் கடவுளாக இருக்கின்றார். நோயாளிகளை நாடி தேடி சென்று குணமாக்கும் கடவுளாக இருக்கின்றார். வறியோருக்கு ஆறுதல் கொடுக்கும் கடவுளாக இருக்கின்றார். உடல் ஊனமுற்றவரை கரம்பிடித்து தூக்கிவிடும் ஆண்டவராக இருக்கின்றார். புற இனத்தாரை ஒரே மந்தையில் சேர்க்கும் நல்ல ஒரு ஆயனாக இருக்கின்றார். இவர் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவரை அவருடைய நிலையிலிருந்து உயர்த்தி பிடித்துக் கொள்ளும் நல்லதொரு கடவுளாக, விடுதலை கொடுக்கும் கடவுளாக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இவர் ஒருவரையும் ஒருபோதும் புறம் தள்ளுவதில்லை. இவர் ஒருவரையும் ஒருபோதும் புறம் தள்ளுவதில்லை. தேடி வரும் கடவுளாக, நாடி வரும் கடவுளாக ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டிருக்கின்றார். நமது வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட இரக்கத்தை, இப்படிப்பட்ட பேரன்பை ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக கடவுள் யாரையும் வெறுப்பதில்லை, புறக்கணிப்பதில்லை, விட்டு விடுவதில்லை, தள்ளி விடுவதில்லை. மாறாக நாடி தேடி வரும் கடவுளாக இருக்கின்றார். அவர் பாவங்களை மன்னிக்கும் கடவுளாக, பாவத்திலிருந்து மீண்டு வரும் அந்த ஆடுகளை தேடி வரும் கடவுளாக, அந்த ஆடுகளின் பொருட்டு மகிழ்ச்சி கொள்ளும் கடவுளாக நமது ஆண்டவர் இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆகவே இந்த கடவுளின் இயல்பு நிலை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், விடுதலை பயண புத்தகம் அதிகாரம் 34 இறை வார்த்தை 6 பார்க்கின்றோம். ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பேரன்பும் கொண்டவர், சினம் கொள்ள தயங்குபவர், நம்பிக்கைக்கு உரியவர் என்று அழகாக எடுத்துரைக்கின்றது. திருப்பாடல்களில் இந்த கடவுளின் தன்மையை எத்தனை பேர் புகழ்ந்திருக்கின்றார்கள், எடுத்து கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், திருப்பாடல் புத்தகம் அதிகாரம் 30 இறை வார்த்தை 5 பார்க்கின்றோம். கடவுளின் சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், ஆனால் அவருடைய கருணை வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் என்ற உன்னதமான இறை வார்த்தையை நமக்கு சிந்தனைப்படுத்துகின்றது, எடுத்து எம்புகின்றது. அன்பார்ந்தவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அடிக்கடி சொல்லுவார், இயேசுவே இறை இரக்கத்தின் திருமுகம் என்று சொல்லுவார், இயேசுவே இறை இரக்கத்தின் அடையாளம் என்று சொல்லுவார். அன்பார்ந்தவர்களே, இந்த இயேசு காணாமற் போன ஆட்டையும் இழந்து போன நாணயத்தையும் மீட்டு கொண்டு வரும், தேடி வரும் கடவுளாக இருக்கின்றார். நல்லதொரு ஆயனாக இருக்கின்றார். இதை இன்றைய நாளிலே நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளின் இரக்கம் மிக பெரியது. அன்பார்ந்தவர்களே, புனித பவுல் ரோமேயர் திருமுகம் அதிகாரம் 5 இறை வார்த்தை 20 மற்றும் 21 வாசிக்கின்றோம். பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. பாவம் பெரிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. இந்த அருள்தான் மக்களை கடவுளுக்கு ஏற்புடையவராக்கி அவர் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு இந்த அருள் உதவியது என்று அழகாக சொல்லுவார். இது எதை குறித்து காட்டுகின்றது என்று சொன்னால், கடவுளின் இரக்கம் பாவத்தின் வலிமையை விட மேலானது. கடவுளின் இரக்கம் பாவத்தின் வலிமையை விட மேலானது. அன்பார்ந்தவர்களே, இறைவன் பாவங்களை மன்னிக்கின்றவர் மட்டுமல்ல, மாறாக அதை மறந்து விடுபவரும் கூட. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே எஸ்ஐயா புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 18 அழகாக வாசிக்கின்றோம். உங்கள் பாவங்கள் கருஞ்சிவப்பாய் இருக்கின்றன, உங்கள் பாவங்கள் கருஞ்சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைபனி போல அவை வெண்மையாகும்.
இரத்த சிவப்பாக அவை மாறி இருக்கின்றன, எனினும் அவை பஞ்சை போல வெண்மையாகும் என்று அழகாக சொல்கின்றார் இறைவாக்கினர் எஸ்ஐயா அவர்கள். எஸ்ஐயா புத்தகம் அதிகாரம் 18 இறை வார்த்தை 24 வாசிக்கின்றோம். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகின்றேன், இல்லை, அவர்கள் தங்களுடைய தீய வழியிலிருந்து விடுபட்டு மீண்டும் என்னிடம் வர வேண்டும் என்பதே என் விருப்பமாக இருக்கின்றது என்று சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே கடவுள் ஒரு பாவியின் மனமாற்றத்தில் மகிழ்ச்சி கொள்கின்றார். கடவுள் யாரையும் புறந்தள்ளுவதில்லை. ஒரு பாவி மனம் திரும்பி வந்தால் விண்ணரசில் மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் என்ற உன்னதமான கருத்தை நமது முன்னிலையிலே இன்று ஆண்டவர் எடுத்து வைத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, மனம் மாறாத 99 ஆட்டை பற்றியோ 99 நீதிமான்களை பற்றியோ கடவுளுக்கு கவலை இல்லை. மாறாக ஒரு பாவி மனம் மாறினால் அவருடைய உள்ளம் குளிரும், அவருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படும், விண்ணரசிலும் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படும். ஆகவே ஒரு மனிதன் கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிந்து செல்லும் பொழுது, தீய வழியில் செல்லும் பொழுது, கடவுளுடைய அந்த ஆட்டு மந்தையை விட்டு விலகி செல்லும் பொழுது, இந்த உலகமயமான வாழ்க்கையில் முழுவதுமாக மூழ்கி தன்னையே தொலைக்கும் பொழுது கடவுள் நாடி தேடி வருகின்றார். அந்த இழந்து போன அந்த பழைய நிலையை மீண்டும் கொண்டு வருவதற்கு அவர் முயற்சிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆகவே நம்முடைய துன்பங்களில் ஒவ்வொரு நாளும் கலந்து உரையாடி உறவாடி ஒவ்வொரு நாள் துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்கும் கடவுளாக நமது ஆண்டவர் இருக்கின்றார். உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் சொட்டுதடி. இஸ்ராயேல் மக்கள் எகிப்தில் படும் துன்பங்களை பார்த்து கடவுளும் அவர்களோடு துன்பப்படுகின்றார். வாழ்வில் வருந்தும் பசித்தோரில், நோயுற்றோரில், சிறைப்பட்டோரில், அந்நியோரில், அவர்கள் படும் துன்பங்களின் மத்தியில் கடவுளும் தன்னையே இணைத்துக் கொள்கின்ற அந்த பேரன்பு எவ்வளவு உயர்ந்தது. அன்பார்ந்தவர்களே, சவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த ஓடி செல்கின்றார். தமசு நகரை நோக்கி செல்லும் பொழுது அங்கு இயேசு அவரை தடுத்தாட்கொண்டு அங்கே அவரை சொல்லுகின்றார், நான் யார் என்று சொன்னால் நீ துன்புறுத்தும் இயேசு என்கின்றார். ஆக மக்களின் துன்பத்திலே தன்னையே முழுமையாக இணைத்துக் கொண்ட இயேசுவின் அன்பு மிக பெரியது. அன்பார்ந்தவர்களே, ஒரு கிராமத்துல ஒரு கிறிஸ்தவர் இருந்தாரு. அவர் பெயருக்குத்தான் கிறிஸ்தவர். எந்த ஒரு நல்ல காரியங்களையும் அவர் செய்வதில்லை. ஏதோ அவருடைய இஷ்டம் போல் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஊதாரித்தனமான வாழ்க்கை, ஒரு ஒழுக்கமான ஒரு ஆன்மீகமான வாழ்க்கையை அவர் வாழவில்லை. ஆனால் அவருடைய மனைவி அவருக்கு எதிர்மறையாக நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். அல்லது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். அல்லது ஒரு உதவி செய்யும் ஒரு வாழ்க்கையை, அல்லது ஒரு கடவுளுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை அந்த மனைவியானவள் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த கிறிஸ்தவருக்கு, இந்த கணவனுக்கு ஒவ்வொரு நாளும் காட்டிற்கு சென்று மரங்களை வெட்டி அதை சந்தையில் கொண்டு விற்று அதன் வழியாக கிடைக்கும் இந்த சிறிய தொகையை வைத்துத்தான் ஒவ்வொரு நாளும் பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு நாள் இவர் கோடாலியை தன்னுடைய தோளில் போட்டுக்கொண்டு காட்டிற்கு சென்று கொண்டிருக்கின்றார். அவர் எதிராக ஒரு காய்ந்து பட்டு போன மரம் அங்கே இருக்கின்றது. இதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு, இன்றைய நாள் இந்த மரத்தின் வழியாக எனக்கு பிழைப்பு கொடுக்க போகின்றது என்பதை உணர்ந்து அவர் அங்கே செல்கின்றார். அருகில் சென்று மரத்தை வெட்ட ஆரம்பிக்கின்றார். மரத்தை வெட்ட ஆரம்பித்தவுடனே அவருடைய மனதில் ஒரு குரல் கேட்கின்றது, நீயும் இந்த காய்ந்து போன பட்டு போன மரம் போன்றுதானே இருக்கின்றாய், உன்னையும் கடவுள் வெட்டி எறிய துணிந்தால் நீ என்ன செய்வாய் என்ற ஒரு அழகான குரல் கேட்கின்றது. திடுக்கிட்டு போகின்றார் மனிதர். அங்கே வேலையை விட்டு சிந்திக்க தொடங்குகின்றார். என்ன ஒரு குரல் இப்படி கேட்கின்றது என்று அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே மீண்டும் தனது சிந்தனையை தள்ளி வைத்துவிட்டு மீண்டும் அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிக்கின்றார். இரண்டாம் முறை மரத்தை வெட்ட ஆரம்பிக்கும் பொழுது அதே குரல் கேட்கின்றது, நீயும் காய்ந்து போன பட்டு போன மரம் போன்றுதானே இருக்கின்றாய், உன்னை கடவுள் வெட்டி எறிய துணிந்தால் நீ என்ன செய்வாய் என்ற கேள்வி மறுமுறையும் கேட்கப்படுகின்றது. மறுபடியும் இவர் ஆச்சரியத்துக்கு உள்ளானார். என்ன செய்வது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே, இப்படியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் இன்றைய நாள் எனக்கு பட்டினியாகத்தான் முடியும் என்று மீண்டும் மரத்தை வெட்ட ஆரம்பிக்கின்றார். மூன்றாவது முறையும் இந்த குரல் மிகவும்
அதிக சத்தமாக இவருக்கு கேட்க ஆரம்பிக்கின்றது. நீயும் இந்த காய்ந்து போன பட்டு போன மரம் போன்றுதானே இருக்கின்றாய், உன்னை கடவுள் வெட்ட துணிந்தால் நீ என்ன செய்வாய் என்ற கேள்வி மீண்டும் கேட்கின்றது, குரல் கேட்கின்றது. இதனால் திடுக்கிட்டவர் எழுந்து இது உண்மையிலேயே இறைவனின் குரல்தான் என்று சொல்லி விரைவாக வீட்டை நோக்கி ஓடுகின்றார். அங்கே வீட்டில் உள்ள திருஹிருதய ஆண்டவர் படத்தின் முன்பாக முழந்தாள் படியிட்டு கண்ணீர் மல்க ஜெபிக்கின்றார். ஆண்டவரே, இந்நாள் வரை நான் காய்ந்து போன பட்டு போன மரம் போன்று இருந்தேன், உம்முடைய இரக்கத்தின் வழியாக இந்நாள் வரை என்னை உயிரோடு வைத்திருக்கின்றாய். ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகின்றேன். இனிமேல் நான் நல்லதொரு வாழ்க்கையை வாழ்வேன் என்று அங்கே உறுதி கொள்கின்றார். கண்ணீர் மல்க அங்கே ஜெபிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இதை பார்த்த மனைவி ஆண்டவர் இவரை மனமாற்றிவிட்டார் என்று முழுவதுமாக நம்புகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்படும் இந்த சிந்தனை என்னவென்று சொன்னால், கடவுள் பாவிகளின் அந்த மனமாற்றத்தில் மகிழ்ச்சி கொள்கின்றார். கடவுள் யாரையும் விட்டு விடுவதில்லை, யாரையும் புறக்கணிப்பதில்லை. மனமாற தேவையில்லாத 99 அந்த நீதிமன்றங்களை குறித்து ஆண்டவர் ஒருபோதும் கவலைப்படுவதில்லை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது சற்று சீர்தூக்கி பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே,